என் உயிர் தமிழ் உறவுகளுக்கும் ஆராய்ச்சியத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்ச்சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த காணொளி ராவணம் அவன்டா ஒத்தைகள் நிற்கிற யமன்டா அழகாண்டவன்டா அப்படின்னு கிட்டத்தட்ட 2 நாட்களாக இந்த ஜனநாயகம் பற்றி தான் போயிட்டுருக்கு. ரியல் ஜனநாயகமும் ஜனநாயகம்னு ரெண்டும் போயிட்டுருக்கு. உண்மையான ஜனநாயகம் வடநாட்டில் போராடி கொண்டிருக்கு. ரியல் ஜனநாயகம் திரையில் போராடி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பகவத் கேசரியில் பொங்கலை கிட்டி பொங்கலில் லைட்டாக நெய்யை ஊற்றுறங்கிற பேரில் எண்ணெயை ஊற்றி கிண்டி கேசரியை வடையாக்கி வடையை பொங்கலாக்கி பொங்கலை தயிர் சாதமாக்கி ஜனநாயகன் என்ற ஒரு திரைப்படம் வெளியாக இருந்துச்சு. நிறைய பேர் திரையரங்களை பார்த்துருப்பீங்க, நானும் போய் பார்த்தேன். மிக சிறப்பான நடிப்பை எப்பயும் போல கொடுத்திருந்தார் நம்முடைய பெரியப்பா தமிழன் சீமான் அவர்கள் கூட ஒரு பொதுக்கூட்டம் பெரியப்பா தமிழன் சீமான் அவர்கள் கூட படமுமே நல்லா இல்லை அப்படின்றப்ப நான் ஒன்று தான் பெரியப்பா தமிழன் சீமான் அவர்கள் சொல்வேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் ஜனநாயகம் படத்தை முழுமையாக பார்க்கணும். இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா அந்த 46 படமும் நல்லா இருக்குன்றார். அந்த அளவுக்கு மட்டமான ஒரு திரைப்படம் ஜனநாயகம். ஜனநாயகம்னு சொல்கிறத தாண்டி ஜவ்வு மிட்டாய்னு சொல்லலாம், ஜவ்வு நாயகம்னு சொல்லலாம். அந்த போல் இழுத்து கதையை அங்கே போட்டு பிச்சு ஜனநாயகன் வரப்பட்டிருக்கு. அது எல்லாரும் பாருங்கள். திரையத்துறையில் போயிட்டு விஜயவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் பாருங்கள். நல்ல நடிப்பை எப்பயும் போல் விஜயவர்கள் கொடுத்துருக்காங்க. டெல்லி போராட்டத்தை அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டு போராட்டத்தை தமிழ்நாட்டு பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு தற்குறி அமைச்சரும் பேசியிருக்காப்புல. அதை பற்றியும் இந்த காலில் நம்ம முழுசாக அலசி ஆராய்ஞ்சு ஒட்டச்சி அமைச்சர்களை பேச போகிறோம். அதனால் காணொலியை பார்க்குறத முன்னாடி லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு இதெல்லாம் பண்ணிக்கோங்க. காணொலி அப்போ தான் இன்னும் தொடர்ந்து வரும், என்னையும் அது வலிமைப்படுத்தும். சரி, நான் மேட்ருக்கு வரேன். ஏன்னா ரொம்ப ஜம்மு முட்டாய் பேர் ஜனநாயகன் படம் மாரிலாம் இழுக்க நினைக்கல. ஏன்னா ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்து இப்போ உட்காந்து பேச வேண்டியதாக இருக்குது. அவ்வளவு வலி அந்த படத்தை பார்த்தபோது. மேட்ருக்கு வரேன். டெல்லியில் ஒரு கரப்பான் பூச்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட, காமெடிக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்ட ஒரு கட்சி இன்று போராடி ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து பல மாணவர்களும் பல கட்சிகளும் பல மாணவ சங்கங்களும் ஒன்றிணைந்து இன்று டெல்லியில் நீட் தேர்வை எதிர்த்து போராடி கொண்டிருக்காங்க. அந்த போராட்டம் ஒரு அறப்போராட்டமா? இதெல்லாம் தாண்டி பாஜக ஒன்றிய அரசான பாஜக இதை என்ன பண்ணியிருக்குன்னா அடக்குமுறையை ஏவி விட்டுருக்கு. இந்த அடக்குமுறையெல்லாம் உடைத்து டெல்லியில் போராட்டத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களை ஆதரித்து அந்த கோரிக்கையான நீட் தேர்வு குளறுபடிக்கும் நீட் தேர்வு முறைப்பாடுகளுக்கும் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு அந்த டெல்லியில் வடநாட்டவர்களும் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த டெல்லி போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை நாம் தமிழர் கட்சி தெரிவிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் தெரிவிச்சிருக்கார். இந்த கோரிக்கை உன்னதமானது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பாசிச பாஜக, கேடுகட்ட பாஜக அடக்குமுறையை ஏவி கொண்டிருக்கு. தொடர்ந்து அடக்குமுறை அடிப்பது, துன்புறுத்துவதுன்னு இந்த போராட்டத்தை நிறுத்த பார்க்கிறதே தவிர இந்த போராட்டத்திற்கான உரிய தீர்வை ஒருபோதும் பாஜக தருவது இல்லை அப்படிங்கிற இலக்கோட பாஜக அதை எதிர்த்து தன்னம்பிக்கையோடு அறப்போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது இந்த டெல்லியிலே. அதை ஆதரித்தும் அடக்குமுறையை ஏவும் ஒன்றிய அரசான பாஜகவை கண்டிச்சும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறையும் மாணவர் பாசறையும் இணைந்து சென்னையிலே நாளை போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. இதில் தமிழ் மக்களும் மாணவர் பாசறை இளைஞர் பாசறையும் நம்முடைய உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெல்ல வைக்க வேண்டும். காலை 10 மணிக்கு சென்னையில் சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகில் இது நடக்க இருக்கு. இதில் தமிழ் மக்கள் அனைவரும் கூடி களத்தில் நாம் தமிழர் கட்சி நிற்குது. மற்ற கட்சிகள்லாம் என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறது தெரியும். நீட்டுக்கு எதிரான தீர்மானங்களை முன் வச்சு பல கட்சிகள் இருக்கு. அதில் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேக்காவும் பண்றது. நீட் எங்களுக்கு தேவையில்லை, நீட்டை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோன்னு வலியுறுத்தக்கூடிய அரசான தாவேக்கா பாஜக என்கிற ஒரு பெயரை சொல்ல பயந்து கிடக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று இந்த நீட்டுடைய குளறுபடிக்கும் நீட்டை எதிர்த்தும் போராடக்கூடிய டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவாகவும் பாஜகவை எதிர்த்தும் தெம்போடும் திராணியுடனும் நின்று போராட காத்து கொண்டிருக்கு. இந்த போராட்ட களத்தில் டெல்லி மாணவர்களும்
அனைவரும் வென்று இந்த அறப்போராட்டத்தில் வென்று நீட் தேர்வை முழுமையாக அழித்தொழிந்து நீட் தேர்வு இல்லாமல் யாருக்கு பரிசளிக்கணும்னா நீட் தேர்வால் இறந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளுக்கு தான் இதை பரிசளிக்கணும். அதனால் இந்த அறப்போராட்டம் வெல்ல வேண்டும். அதற்கு சென்னையில் நாளை நடக்க இருக்கிற சனிக்கிழமை நடக்க இருக்கிற இந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வோம். இதையும் தாண்டி இன்று நம்ம பேச வேண்டியது என்னன்னா அமைச்சர்கள் தான். தொடர்ந்து நம்ம அமைச்சர்களை பற்றி பேசுகிறோம். இந்த அமைச்சர்கள் எல்லாமே கேலி கூத்தான அமைச்சர்கள், எல்லாமே நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர். இந்த முறுக்கு எந்த விலைன்னு கேட்கக்கூடியது, இந்த முறுக்கு எங்கே இப்போ இந்த தேதியில் எப்படி தயாரிச்சதுன்னு கலாய்க்கக்கூடிய கேலித்தனமான அரசியலை செய்யக்கூடிய அமைச்சர்களை முன் வச்சு தான் இந்த பயணம், இந்த திசைவழி போக்கு தாவேக்காவுடைய ஆட்சியில் இருக்கு. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் தினமும் ஒவ்வொரு நாளும் அன்றாட அரசியலில் கேலி கூத்த செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுபோல தான் நேற்று ஜனநாயகர் படம் வெளியாடிச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். அதில் கதறி அமைச்சர்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அதில் எடுத்துக்காட்டுக்கு அமைச்சர் பர்வேஸ் அவர்கள், பல அமைச்சர்கள், மதியழகன் அவர்கள், இவர்கள்லாம் கதறி அழுகிறாங்க. நம்முடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான், கதறி அழுங்க, கதறாமல் அழுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இல்லைன்னு தான் அழுதுருப்பாங்களே தவிர லாஸ்ட் படம் யாரும் அழுகலை. ஏன்னா அந்த அளவுக்கு படம் இருந்துச்சு, அது வேற விஷயம். ஆனால் அமைச்சர் பர்வேஸ் அவர்களும் மதியழகனும் கதறி அழுகிறாங்க. அதுக்கு அகிட்ட ஸ்க்ரீன் பிளே வேற. நான் கேட்குறேன், இன்று கதறி அழுத அமைச்சர் பர்வேஸும் மதியழகனும் அன்று கரூரில் 41 பேர் இறந்த போது அப்ஸ்காட் ஆகி ஓடி போனீங்க. அன்னைக்கு பச்சிலம் குடல் விதையும் இறந்து போடுச்சேன். அன்னைக்கு எங்க போனீங்க? அன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் அந்த பாலா போன கண்ணுல வரல. ஒரு படத்துல இறுதியா தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதானே. ஆனா யாரை இறந்த மாதிரி கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி களத்துல கரூர்ல நின்றுச்சு. அந்த கரூர்ல உங்களுடைய கூட்டத்துல உங்க விஜய பார்க்க வந்து பச்சிரம் குழந்தையும் 41 பேர் 41 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. ஆனா அங்க அழுகலை. அங்க வந்து களத்துல நிக்க தாடி இல்லை, டெம்பிள்ல ஓடி போய் ஓடுகாலியாட்ட அப்ஸ்காட் ஆகிட்டு இங்க வந்து அழுகிறாங்க. வெக்க கீட என்னன்னா பர்வேஸ் கூட விட்டுறலாம், மதியழகன் அழுதார்ல, வந்துச்சு பாருங்க வேகம். நீ எல்லாம் அழுவுற, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? மதியழகன் அழுது கொண்டுட்டு இருக்கா எங்க படத்துல. ஆனா அங்க 41 பேர் இறந்ததுக்கு ஒரு காரணம் மதியழகன். அன்னைக்கு ஓடி போனது மதியழகன், மொபைல் டாய்லெட் வைக்காதது மதியழகன், பொறுப்பு மதியழகன், 41 பேருக்கு பொறுப்பு. அங்கு கூட்டத்தை கூட்டது மதியழகன், விஜய் அவர்கள் வராது கூட்டத்தை கூட்டது மதியழகன். அப்படி இருக்கும்போது அங்க இல்லாம 41 பேர் இறந்த போது ஓடி போன ஓடுகாலி மதியழகன். நீ வழக்க போடு, எதை போடு, என்ன வேணா போடு, ஆனா ஓடி போனங்கிறத ஒத்துக்கோ. அங்க அழுக முடியல, அங்க உனக்கு அந்த கண்ணீர் வரல, ஒன்றும் வரல, வருத்தம் இல்லை. ஆனா விஜய் நடிச்சாரு, திரையில பார்த்தோன்னு அழுகிறிய. உன்னை நம்பி உன்னுடைய விஜயை பார்க்க வந்து மாண்டு போன உன் குழந்தை எல்லாம், அவர்களுக்கெல்லாம் வருத்தம் இல்லை. ப்ரோ என்ன நிர்மல் ப்ரோ, என்ன பர்வேஸ் ப்ரோ, இப்படி இருக்கீங்களா ப்ரோ? தப்பு ப்ரோ, இது ரொம்ப தப்பு. விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் சொன்னாப்புலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தை சொன்னாப்புல, முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு வாயில் எனக்கு வந்துடும் நல்லா, தற்கொலைன்னா எனக்கு வாயில் நல்லா வந்துடும்ங்கிறாரு சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருந்தீங்க, இப்படிலாம் நாடகம் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, வாயில் நல்லா வரும். நீ என்ன பண்ணாலும் வச்சுக்கோங்க, படு மோசமாக இன்னும் வீரியமாக நாம் தமிழ் கட்சி உறவுகளை அடிப்போம். சும்மா காரணமே இல்லாமல் கதறி எழுத அமைச்சர்லாம். இந்த கலாட்டாவும் பாலிமர் நியூஸும் போட்டுட்ருக்கு. இதெல்லாம் வேறு வேலையே இல்லையா? கதறி எதில் அழுதாங்க? கரூரில் 41 பேர் இருந்தபோது அழுதாங்களா? இல்லை அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனை, போராட்டம், காவேரி நீர், மேகதாது அணை, பரந்தூர், இதுக்கு அழுதாங்களா? எதுக்கு அழுதாங்க? மக்களுடைய பிரச்சனைக்காக அழுதாங்களா? மண்ணுக்கான பிரச்சனைக்காக அழுதார்களா? இதற்காக அழுதார்கள்? படத்துக்காக அழுதார்கள். அதை விளம்பரப்படுத்தக்கூடிய இந்த மீடியா கரூர்ல 41 பேர் இருந்தபோது ஓடி போன ஓடுகாலிகளை ஏன் அம்பலப்படுத்தலை? டெல்லியில பிரச்சனை நடக்குது. அந்த இது மட்டுமா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. டெல்லியில அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்றாப்புல, டெல்லியில நடக்கிறத டெல்லியில உள்ளவங்க பார்த்துப்பாங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையை பாருங்கிறார். இங்கே எல்லாம் மட்டும் அறுத்து கிழிச்சிருவீங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையை மட்டும் அறுத்து தள்ளிடுவீங்க. மேகதாதுல 100 விஜய் வந்தாலும் அணை கட்டுவார்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்க திராணி இல்லை. ஆனா இங்க வந்து டெல்லியில நடக்கிற பிரச்சனையை டெல்லியில உள்ளவங்க பார்த்துப்பாங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையை பாருங்கன்னு பேசுறேன்.
உங்களெல்லாம் நம்ம அப்பயே பார்த்தாச்சு. போக்குவரத்து துறையில் பஸ்ஸு போகலைன்னா நான் சாப்பிட்டுட்டு வரலப்பா அப்புறம் வந்து கேளுங்கப்பான்னு சொல்லக்கூடிய கேலித்தனமான அரசியல் செய்யக்கூடிய ஆள் தானே நீங்கள். டெல்லியில் நடக்கிற பிரச்சனை என்னங்க? நீட் தேர்வு. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டாவது கொடுத்துருக்கீங்க. நீட் தேர்வை எதிர்ப்போட்டு கொடுத்துருக்கீங்களா இல்லையா? அங்கே என்ன எவனும் அரெஸ்ட் பண்ணிட்டான் அடிச்சு போட்டான்னு போராட்டம் நடக்குதா? டெல்லியில் தனிப்பட்ட போராட்டம் நடக்குதா? ஒட்டுமொத்த நாடுகளும் எதிர்த்து போராடக்கூடிய நீட்டை பற்றி போராட்டம் நடக்குது. இந்த அடிப்படை புரிதல், இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா போக்குவரத்து துறை அமைச்சர்? போக்குவரத்து துறை அமைச்சருக்கு மட்டும் இல்லை, புசி ஆனந்துக்கும் இல்லை, விஜய்க்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. கேடுகட்ட சமூகமா மாறிக்கொண்டிருக்கு தமிழ்நாடு. இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் ஓட்டு போட்டு வாக்களிச்ச மக்களை சொல்லணும். டெல்லியில ஒரு பிரச்சனை டெல்லி மக்கள் பார்த்துக்கிட்டோம். அப்ப நீங்க எதுக்குமே தலையிட மாட்டீங்க. தமிழ்நாட்டு பிரச்சனையை மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு அமைச்சர், அவர் அமைச்சர்னே எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். சீமான் யார்? சீமான் என்ன எம்எல்ஏவா எம்பியா? அவர் ஏன் கேள்வி கேட்கிறார் இப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அவர் அமைச்சர்னே அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். சீமான் யாருன்னு பிளாக் டிக்கெட் வைக்கிற நாதாரிக்கு எப்படி தெரியும்? மண்ணுக்கான அரசியலை, மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய ஒரு மகத்தான தலைவன் செந்தமிழன் சீமான். இது மண்ணை விரும்பக்கூடியவங்களுக்கு காட்டு வளத்தை பாதுகாக்கணும், கனிம வளத்தை பாதுகாக்கணும், இந்த மண் வளத்தை பாதுகாக்கணும், மலை வளத்தை பாதுகாக்கணும், கடல் வளம், நீர் வளம், இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்ட ஒவ்வொருவனுக்கும் தெரியும் சீமான் யார். அதை தாண்டி உன் ஊர் இருக்குல்ல, உன் ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும் சீமான் யாருன்னு. 8 வழிச்சாலை வரலன்னா அதுக்கு சீமான் காரணம். இப்படி மக்களுடைய பிரச்சனைக்கும் மண்ணுக்குடைய பிரச்சனைக்கும் என் விளைநிலத்துக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா நான் முதலாக வந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவன் செந்தமிழன் சீமான். அது உன்னமாரி நாதாரிகளுக்கு தெரியாது, உன்னமாரி தற்கூரிகளுக்கு தெரியாது. உனக்கெல்லாம் என்ன மரியாதை மயிறு? உனக்கெல்லாம் என்ன மரியாதை? நீ அமைச்சர் ஆயிட்டா எல்லாத்துக்கும் மரியாதை, மாண்பு நீ பேசுறதுலதான் இருக்கு. அப்படியே உனக்கு அப்படியே மரியாதை கொடுத்துடணும். எல்லாம் நீ பேசிக்கிட்டே போவ. சீமான் யாரு? எம்எல்ஏவா எம்பியா? அவர் கேட்ட கேள்வி என்ன? அம்பேத்கர் சிலையை பத்தி தானே அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அதுல தானே செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதுக்கான பதில சொல்ல மக்கற்ற நீ சீமான் யாருன்னு கேட்கற. நீ யாரு? ஃபர்ஸ்ட் மக்கள் தேர்ந்தெடுத்து தானே வந்த. ஏதோ ஒரு மாயில தேர்ந்தெடுத்தாங்க. இது அப்படியே நீட்சியாகும், இது நீண்டு போகும்னு வாய் இருக்குன்னு பேசினேன். ஆணவத்துல பேசினா அழிஞ்சு போவேன்னு சொல்லுவேன்னு தவிர உனக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது. ப்ரோ நீ வழக்க போடு, விஜயவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் வழக்க போடு, அமைச்சர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் வழக்க போடு. நீ என்ன வேணா பண்ணு, நீ எவ்வளோ வேணா பண்ணுது, அடக்குமுறையை வீடு எதை பண்ணு, காலத்தில் அயராது ஒழிப்போம். அரசு படி தான் போடுவேன், இல்லை வழக்க தானே போடுவேன். வழக்கெல்லாம் பார்க்காத ஆளுக நாம் தமிழர் கட்சி ஆளுகள் இல்லை. ஏன் மேலே இது வரைக்கும் வழக்கு கொடுக்கல. ஆனால் வழக்கு சந்திக்க தயாராக தான் இருக்குமே தவிர கரூரில் 41 பேர் இருந்தபோது ஓடி போய் அப்ஸ்காண்ட் ஆன பேர்லாம் நான் வாங்க மாட்டோம். தைரியமாக நின்று போராடுவோமே தவிர இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைப்போமே தவிர ஒருபோதும் தளர்ந்து போக மாட்டோம். அதனால நீ என்ன வேணா பண்ண. நீ சீமான் யாருன்னு கேளு, எல்லாத்துக்கும் தக்க பதிலடியை நீ எப்படி பேசுவியோ அப்படிதான் கொடுப்போம். சும்மா எம்எல்ஏ ஆகிட்டோம், எம்பி ஆகிட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டோம்னு மரியாதை குறைவாக பேசுகிறான். அதே அன்பு அதே வகுப்பு தான் பார்த்துக்குங்க. அதனால எப்படிப்பட்ட அரசியல் போயிட்டு இருக்கு, காலத்துல எப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருந்தாங்க, இப்போ எப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க, தொடர்ந்து கேலி கூத்தால அரசியலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ பார்த்துக்க எந்த நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு கொண்டிருக்கு. எப்படிப்பட்ட முதலமைச்சர். நீ யார் போல வேணாலும் வாழ்ந்துரு, ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் போல வாழ்ந்துடாது. எதுக்குமே வாய் திறக்காம காவேரி பற்றியோ மேகதாது பற்றியோ எதற்குமே வாய் திறக்காம இந்த அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த அமைச்சர்களை கண்டிக்க மக்கற்ற முதல்வர் தான் திரு விஜய். இதை ஏற்றுக்கோங்க. உசுப்பேத்துறவட்ட உப்புடும், கடுப்பேத்துறவட்ட கம்புடும் தான் வாழ்க்கை ஜம்புடும் இருக்கும். அப்படின்னு இருக்கக்கூடிய அவர்கள் தான் தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள். எதற்குமே வாய் திறக்க மாட்டாங்க. வாக்குறுதியை மாற்றி நிறைவேற்றினாலும் நாங்கள் பொய் வாக்குறுதியை அளிக்க மாட்டோம் அப்படின்னு யோக்கிய சிகாபரி வெறி பேச முடியாது. ஊழல் செஞ்சவனை விட மாட்டேன், செய்யவும் விட மாட்டவனு செஞ்சவனெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இப்படி பண்ண முடியாது. என் இடத்தை கொன்றடித்த கட்சியான காங்கிரஸை கூட்டணி வச்சுக்கிட்டு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கறது, இப்படி பண்ணக்கூடிய ஒரு மட்டமான அரசியலை பண்ணக்கூடிய கட்சி தான் தாவேகா. நீ பேசலாமா சீமான் யாருன்னு? அதனால பார்த்துக்கங்க எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்தது மக்கள். நீங்க யோசிச்சு ஒரு வாட்டி பாருங்க. காலம் இன்னும் கைகூடி வந்து கொண்டு இருக்கு. இடைத்தேர்தல்னாலும் சீமான் இருக்கிற ஒரு மகத்தான தலைவனை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைங்க. அப்பதான் இதுக்கெல்லாம் பிரச்சனை தெரியும். இந்த மாதிரி முட்டாளையோ இந்த மாதிரி தற்கொலைகளையும் அனுப்பிய நீங்கள்
செந்தமிழன் சீமான் எனும் ஒரு அறிவாற்றல் சிந்தனையாளனை புரட்சியாளனை ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி வைங்க, நாடு எப்படி மாறுதுன்னு பாருங்க. அதனால இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் திருந்துங்கடா. ப்ரோ திருத்துங்க ப்ரோ. இந்த ஜனநாயகம் படத்துல மமிதா பாஜுக்கு தைரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படமே இருக்கும். இந்த படத்துலயே அப்படிதான் போகும், மமிதா பாஜுக்கு அந்த தைரியம் வரணும் அப்படின்னு. ஸோ அதுபோல மமிதா பாஜுக்கு மமிதா பாஜுக்கு தைரியம் வரணும்னு போறான்ல விஜய். அதுபோல இந்த அமைச்சர்கள்லாம் திருத்தணும், இந்த முதல்வரை திருத்தணும், கேடுகட்ட பேசக்கூடிய இந்த அமைச்சர்கள்லாம் திருத்தம்ல ஒரு தீர்க்கதரிசி சட்டமன்றம் போகணும். அதுக்கு அனுப்பி வைக்க மக்களே, நீங்க தான் அனுப்பணும். அனுப்பி வைங்க, அப்புறம் பாருங்க இப்படிலாம் பேச முடியாது. அப்ப தெரியும் ப்ரோ, அப்ப சீமான் யாரு, சீமான் எம்எல்ஏவா எம்பியான்னு அப்ப தெரியும். பார்த்துக்கோ. நன்றி. அடுத்த ஒரு காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.